எல்லா உறவுகளுக்கும் அம்முவோட இனிய காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு திங்கட்கிழமை நம்ம வீட்டில் என்ன லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் மெனு அப்படின்னு பார்க்கலாமா? காலையில் எல்லாருக்குமே சாதமோ இல்லை டிஃபன் வேறு எதுவும் செஞ்சு கொடுக்குறதில்ல. பயறு தான் இப்போ நான் ஃபுல்லாக அவிச்சு கொடுத்துருக்கேன். ஸோ என்னோடய ஹஸ்பண்டுக்கு நட்ஸு கொஞ்சம், வேர்க்கடலை கொஞ்சம், ரெண்டே 2 முட்டை அவிச்சது ஒயிட் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப சுட சுட நான் உரிச்சதுனால சரியாக ஷேப் எனக்கு வரல. அதுக்கப்புறம் தட்டாம்பயிறு பார்த்திங்கன்னா எண்ணெய் எதுவுமே விட்டு தாளிக்கலை. அப்படியே ராவாக வேக வச்சுட்டு ஜஸ்ட் கேரட்டு கொஞ்சம், தக்காளி, வெங்காயம், லைட்டாக சால்ட் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதுதான் காலையில் எல்லாருக்குமே பிரேக்ஃபாஸ்ட்டு. இன்றைக்கி வீட்டில் ஃப்ரூட்ஸ் இல்லாததுனால கேரட்டும் வெள்ளரிக்காவும் சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் என் ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்றேன். பசங்களுக்கு இன்னும் லஞ்ச் பாக்ஸ் நான் பேக் பண்ணல. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் 12ஆம் தேதி தான் ஸ்கூலே ரீஓப்பன் ஆகுது. ஸோ மத்தியானத்துக்கு சுட சுட சாதம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். குழம்புக்கு தட்டாம்பயிறு, முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு நல்லா குழம்பு வச்சுருக்கேன். நிறைய பேர் நல்லா தண்ணியாக வைப்பாங்க, புளி ஊற்றி வைப்பாங்க இல்லையா? அன்றைக்கி நான் புளி ஊற்றி வைக்காமல் ஒரு தக்காளி எக்ஸ்ட்ரா போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் தட்டாம்பயிறு குழம்பு ரொம்ப புளிப்பாக, அந்த புளி டேஸ்ட் இருந்தால் பிடிக்காது. அதனால் லைட்டாக அந்த ஃப்ளேவருக்கு மட்டும் போட்டுட்டு, அதேமாதிரி கட்டியாக வச்சா தான் பிரட்டி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நான் இன்றைக்கி கட்டியாக வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி அவசர சமையல் தான். ஜஸ்ட்டு ஒரு 40 to 45 மினிட்ஸில் சீக்கிரமே சமைக்கணுங்கிறதுக்காக வச்சது. அதனால் இன்றைக்கி நான் காய்கறி கூட்டு எதுவுமே வைக்கலை. 2 முட்டை உடச்சி ஊற்றி நிறைய வெங்காயம் போட்டு ஆம்லேட் மட்டும் போட்டு கொடுத்துருக்கேங்க. ஸோ இதுதான் லஞ்ச் மெனு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் நான் உங்களுக்கு தெளிவாக காமிச்சிருக்கேன். ஸ்கூல் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பசங்களுடைய ஸ்நாக்ஸ் அண்ட் லஞ்சும் நான் ஆட் பண்ண போகிறேன். நீங்களும் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. பாய்.